2026 ஐபிஎல் எலிமினேட்டர் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான வாழ்வா சாவா போராட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜா செய்த புஷ்பா சேல் கொண்டாட்டம் சோசியல் மீடியாக்கள்ல தீயா பரவிட்டிருக்கு. 244 ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்கு துரத்திய ஹைதராபாத் அணியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த நிதிஷ்குமார் ரெட்டிய ஆட்டமிழக்க செய்த பிறகு ஜடேஜா அவர்கள் இந்த அதிரடி கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காரு. சண்டிகர்ல நடைபெற்ற இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 243 ரன்கள் குவிச்சாங்க. கடினமான இந்த இலக்கு நோக்கி ஆடிய ஹைதராபாத் அணி ஜோப்ரா ஆர்ச்சருடைய வேகத்துல அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. அப்போது நிதிஷ்குமார் ரெட்டி மற்றும் சலீல் அரோரா ஜோடி அதிரடியாக விளையாடி அணியை மீட்க போராடினாங்க. குறிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி 20 பந்துகள்ல 38 ரன்களை எடுத்து ஆபத்தான வீரராக மாறினாரு. ஆட்டத்துடைய முக்கியமான கட்டத்துல பந்து வீச வந்த ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டியுடைய விக்கெட்டை வீழ்த்தி ஹைதராபாத் அணியுடைய பிளே ஆஃப் கனவை சுக்குநூறான் ஒருக்கியிருந்தாரு. நிதிஷ் ரெட்டி ஆட்டமிழந்தவுடன் ஜடேஜா அவர் பெயர் சொல்லி அழைத்து அவர் முன்னாலேயே புஷ்பா திரைப்பட பாணியில கையை தாடியில் தடவி சைகை காட்டி கொண்டாடி இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி எப்போதுமே சதமடித்தால் தெலுங்கு சினிமா காட்சிகளை வைத்து அதனை கொண்டாடுவது வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் நிதிஷுடைய விக்கெட்டை எடுத்து ஜடேஜா அவர்கள் இப்படி கொண்டாடி இருப்பது RR ரசிகர்கள் மட்டுமல்ல CSK ரசிகர்களிடையுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் இந்த வீடியோ அதிக அளவுல பகிரப்பட்டு வந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியுடைய ஃபேன்ஸ் கொந்தளித்தும் இருக்காங்க. ஓவராடாதீங்க, இன்னும் ஃபைனல்ஸ் போகல அப்படின்னு பல கமெண்ட்டுகளையுமே போட்டுட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.